பதிவகை ராமராஜ். தமிழ் புக் ரிவ்யூ, ஆன்மீகம், வீட்டு மருத்துவம். இன்றைய பதிவில் நாம் கும்பமேளா, தமிழகத்தில் நடந்த மெரினா பீச் கூடுதல்களை பற்றி இங்கு விவாதிக்கப் போகின்றோம். என்னவென்றால், மெரினாவில் கூடிய கூட்டமானது மனிதநேயமாகவும் நாம் இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற மக்களாகவும் கூடுகின்ற பொழுது அந்த மெரினா பீச்சில் உணவு, அங்கேயே தங்குதல், மற்ற இயற்கை கடன் சார்ந்த அனைத்து விஷயங்களும் தானாக இயல்பாக நடந்தன. அவைகள் அவர்களுக்குள்ளாவே கவனித்து ஒரு குடும்பமாக அது செயல்பட்டன. அதேபோல் கும்பமேளாவும் அப்படிதான். 62,000 மக்கள் கூடியதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் அவர்களுக்குள்ளே செய்கின்ற செயல் திட்டங்கள் எவ்வாறு இருந்தன என்பதுதான், எவ்வாறு இறுதி காலங்களில் ஒதுக்கப்பட்டதாகவும் சில அரசு சார்ந்த நடவடிக்கைகளோ அல்லது கும்பமேளாவில் நடந்த சில கடைசியாக வந்த செய்திகள் சரியாக கவனிப்பில்லாமல் இருந்ததாகவோ இருக்கின்ற இந்த தகவல்கள் நாம் இன்னமும் வெள்ளைக்கார சிந்தனையுடன் யாரோ ஒரு சிலரை தனிமைப்படுத்தி அல்லது தனிமைப்படுத்தப்பட்டதாகவோ இல்லை தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவதாகவோ இல்லை தேவையில்லாதாகவோ செய்கின்ற செய்திகள் வந்தன. அதை நாம் சரி செய்து என்றும் தெளிவாக இருக்கின்றோம். இப்பொழுது கும்பமேளா முடிந்துவிட்டது. எதிர்காலத்தில் இதுபோல் நடக்கின்றது. இதேபோல் கும்பமேளா நடந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு டெமோவாகவாவது அரசு வெளிப்படுத்தியிருந்தால் முடிந்த பின்பு இனிமேல் வருகின்ற செயல்களில் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சிக்கு வருபவர்களை இவ்வாறு நடத்துவோம், இவ்வாறு செய்வோம் என்று ஒரு செயல் திட்ட விளக்கத்தை தந்திருக்கலாம். திருப்பதி தேவஸ்தானத்தில் அவ்வாறு இருக்கின்றது. பழனி கோவிலிலும் இல்லை திருச்செந்தூர் போன்ற ஆன்மீக தலங்களிலும் மீனாட்சி கோயில்களில் கூட அவ்வாறு நாம் பார்க்கின்றோம். ஒரு கூடுதல் என்பது அனைவருக்கும் உரியது என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்கான சிறப்பான செயல்களை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு எதிர்காலத்திலும் தொடரும் என்ற நம்பிக்கையுடன் ராமராஜ். இப்பதிவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றிகள். அடுத்த பதிவு தொடரும். நன்றி.